ஒரு பிஸ்னஸ் வேகமாக வளர்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் என்ன காரணம்? அடிப்படை காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணங்கள் 4 இருக்குது. பீப்புள், ப்ராசஸ், சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் எம்ப்ளாயிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆழமான சப்ஜெக்டும் கூட. ஒரு பிஸ்னஸை எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணும். எம்ப்ளாயிஸ்ங்கிறது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இப்போ பார்த்துடலாம். மேஸ்லோன்னு ஒரு அறிஞர் மக்களுடைய வளர்ச்சியை 5 படிநிலைகளாக பிரிச்சிருக்கிறாரு. அதை மேஸ்லோஸ் ஹைரார்கின்னு சொல்லுவோம். முதல் படிநிலை அடிப்படை தேவைகளுக்கானது. 2வது படிநிலை குடும்பம், பாதுகாப்பு, அது மாதிரியான தேவைகள். 3வது படிநிலை நெட்வொர்க், ஃப்ரெண்ட்ஷிப், சொசைட்டி சார்ந்த படிநிலை. 4வது படிநிலை செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை சார்ந்தது. 5வது படிநிலை செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஸ்பிரிச்சுவல் சார்ந்தது. எம்ப்ளாயீஸ் ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னால் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அடிப்படை தேவைகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. உணவு, உடை, இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இதுக்காக சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பாதுகாப்பு, ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சப்போர்ட், இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், லவ், நெட்வொர்க், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதுதான் முக்கியமாக நினைக்கிறாங்க. சரியா நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சு அந்த தேவைகளை நிவர்த்தி பண்ணணும். தைரோகர் வேலுமணி சார் அடிக்கடி சொல்லுவார், லவ் யுவர் எம்ப்ளாயீஸ், இஃப் நாட் யுவர் காம்படிட்டர்ஸ் வில் லவ் தம்னு. அதனால உங்க எம்ப்ளாயீஸை லவ் பண்ணுங்க, சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.